भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கம் மாஸ்டர்ஜி, ஆனந்தம் போகட்டும். மாஸ்டர்ஜி, கர்மா டிஸ்டார்ஜ் பண்ணுற டைம் மார்னிங் 7 o'clock போல் மாற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ தான் வந்து கால்லேருந்து வெறு இழுக்கிறது. அப்புறம் ஜெயந்தி ஸ்ட்ரீட் அன்றைக்கி பேசியிருந்த போட மூலாதாரத்தில் ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு, உருவுற மாதிரி அப்படி. ஸோ நான் எந்த முயற்சியும் நான் பண்ணல, அப்படியே தான் அதே மாதிரியே தான் இருக்கேன், ஆஸ் இட் இஸ் லேசியாக. பட் எனக்காக நீங்கள் தான் நிறையா ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. அது என்னால் உணர முடியுது மாஸ்டர். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட பேசினாலுமே சங்கமத்திலன்னு இல்லை, யார்கிட்ட பேசினாலுமே அவங்கக்கிட்ட லாஸ்ட்டாக என்ன டேட்டா இருந்ததோ, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு டேட்டா இருக்கும் அவங்கள பற்றி. ஸோ அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டே தான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோடய வைப் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் பார்க்குறேன், யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே எனக்கு விருப்பம் வரதில்ல, வெறுப்பும் வரதில்லை. அந்த பழைய டேட்டாஸ் எதுவுமே எனக்கு ஞாபகம் வரதில்லை. அட் ப்ரெசண்ட்டில் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மாஸ்டர் தோணுது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக நேச்சுரலாகவே இருக்கலாம். பட் என்னோடய கேரக்டருக்கு அது இயல்பாக வராது. அது ஜட்ஜ்மெண்ட் மாதிரியே தான், யாரை பார்த்தாலும் ஒரு முன்கணிப்பு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன் அவங்கள. ஸோ இப்போ அது மாறி இருக்கு மாஸ்டர்ஜி. எல்லார் மேலேயுமே அந்த ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ அது நேச்சுரலாகவே இப்போ வர ஆரம்பிக்குது மாஸ்டர்ஜி. ஒருத்தவங்க ஒரு ஏதாவது மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம எடுத்து அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. பட் அதை இப்போ தான் அந்த பாயிண்ட்டையும் நான் டச் பண்ணுறேன் மாஸ்டர்ஜி. அதுக்கும் காரணம் நீங்கள் தான் மாஸ்டர்ஜி. இது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் மாஸ்டர்ஜி நான் சொன்னேன். நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிச்சிட முடியாது. ஏன்னா என்னோட அப்பாவும் இருந்து என்னை வழி நடத்தலை, அம்மாவும் இருந்து என்னை வழி நடத்தினதில்லை. கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளும் என்னை பற்றி யோசிச்சது கூட கிடையாது. பட் எப்போவும் நான் சொல்கிற ஒரே டைலாக் தான், அம்மாவா அப்பாவா எல்லாமாக 24 மணி நேரமும் யோசிச்சு எனக்காக என்னை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் நீங்கள் மட்டும்தான். நன்றி மாஸ்டர்ஜி. அப்பா, என்ன புண்ணியம் செய்தேனோ